நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி அவர்கள். வணக்கம் வணக்கம் சார். இன்றைக்கு விசிக தரப்புல இருந்து திருச்சியில மதசார்பின்மை பேரணி நடத்த இருக்கிறாங்க, நடந்துட்டு இருக்கு. இந்த மதசார்பின்மை பேரணியை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? இந்த விழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருமாவளவன் அவர்களுக்கு அவருடைய தொண்டர்கள் ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கணும்னு சொல்லி ஹெலிகாப்டர் 9 லட்சம் ரூபாய்க்கு ஹெலிகாப்டரை வாடகைக்கு எடுத்து மலர் தூவுவதற்காக அந்த ஒரு இது ஏற்பாடை செஞ்சதாக சொல்லப்படுது. அதுக்கான ரசீதுகளும் வெளியானது. சோ இத பற்றிய உங்களுடைய பார்வை என்ன சார்? இத பயங்கரமா விமர்சனம் செய்யறாங்க. சோ மதசார்பின்மை பேரணி, அவருடைய வரவேற்பு, இதை பற்றிய உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. மதசார்பின்மை பேரணிக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ஹெலிகாப்டர் மலர் தூவியது இது சம்பந்தமாக இந்த மலர் தூவியதற்கு இவ்வளவு செலவு பண்ணினார்களா அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக தெரியாது. அவங்க அதோடைய ரசீதெல்லாம் வெளியிட்டு இருக்காங்கிறது உண்மைதான். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மதுரையில ஒரு மாநாடு ஒரு ஒரு சில 2 வருடங்களுக்கு முன்னாடி போட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ புரட்சி தமிழன் அப்படிங்கிற விருதை அவருக்கு அவரே கொடுத்துக்கிட்டாரு. அப்போ வானத்துல இருந்து ஹெலிகாப்டர்ல பூ மழை, பெரிய மாலை, அதை தூக்கி கொண்டு அவரு கழுத்துல ஹெலிகாப்டர்ல அதாவது இதுலயே மாட்டுற மாதிரி ஒரு நிகழ்வு எல்லாம் பண்ணாங்க. அப்ப அதெல்லாம் பெருசா விமர்சிக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு பேசுறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. இப்ப ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு நசுக்கப்பட்ட பின்னணியிலிருந்து வந்த ஒருவர், அவருக்கு அவருடைய தொண்டர்கள் ஒரு மரியாதையை செய்து அதை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு அதை அவர்களுடைய விருப்பம் விருப்பம் சார்ந்தது. அதுல ஒரு குறை கண்டுபிடிக்கிறது இருக்கு இல்லையா? நீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா மற்ற அரசியல்வாதிகள்லாம் வெள்ளையும் சொல்லையுமா ஒரு ட்ரெடிஷனல் அரசியல்வாதியாக இருக்கும்போது சட்டை, பேண்ட், புகைப்படங்கள்ல கோட்டு சூட்டு இதெல்லாம் ஒரு ஒடுக்கப்பட்ட நிலைக்கு எதிர் நடவடிக்கை. சரிங்களா? இல்ல சார், இப்ப இன்றைக்கு நிகழ்வுல கூட அவர் கோட் ஷூட் தான் போட்டுட்டு வந்திருக்கிறாரு. அதுவுமே பேசும் பொருளாக இப்ப வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றாரு. சோ அத பத்தி அதாவது கை கட்டி தலையில இருந்து துண்டை எடுத்து ஐயா சாமின்னு நின்ன ஒரு 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 அதாவது இப்ப அவர் சமூகம் மட்டும் அப்படி இல்ல, பிற்படுத்தப்பட்ட சமூகங்களே பெரும்பகுதி சமூகம் அப்படித்தான் நின்றுச்சு. அதைத்தான் மேல் இருக்கிறவர்கள் விரும்புகிறார்கள். நீங்க நாட்டாமை போன்ற படங்கள் அல்லது ஆர்வி உதயகுமார் போன்ற இயக்குநர்கள் எடுக்கிற படங்கள்ல எல்லாம் சின்ன கவுண்டர் அப்படி தொண்டை அக்கத்துல வச்சுக்கிட்டு சாமி அப்படின்னு நிக்கிறத கே.எஸ். ரவிக்குமார், ஆர்வி உதயகுமார், இன்னும் பிற எல்லா டைரக்டர்களும் அதை கொண்டாடுகிற இடத்தில் இருந்தாங்க. அதுதான் ஒரு சிறந்த அவரா அப்படிப்பட்ட இடத்தில் இருந்தவர்கள் என்னென்ன சேட்டை செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான தீர்ப்புகள்லாம் சமீபத்துல தான் கூட வந்துச்சு. ஆனா அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த சாதிய படிநிலையில் இதெல்லாம் சரிதான், இப்படித்தான் ஒரு நாட்டாம இருப்பாரு, இப்படி ஒரு பெருமையா இது ஒரு பெருமை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சமூகம். அப்படி துண்டை எடுத்து கக்கத்துல கட்டிக்கிட்டு நின்று ஒரு மொத்த கூட்டத்துல ஒருவர் எடுத்து துண்டை தோல்ல போட்டு தன்னுடைய சட்டையை மாடனா மாத்திக்கிட்டு தன்னை ஸ்டைலா காட்டிக்கிட்டாருன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி அது வெறும் சட்டை மாற்றம் கிடையாது, அது ஒரு சித்தாந்த மாற்றம். நீங்க உனக்கு இது வலிக்கும்னு சொன்னா நான் இப்படிதாண்டா கெத்தா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக்கு பாரஞ்சித் அவர்கள் தன்னுடைய படம் ஒன்றுல வச்சிருப்பாரு. சோ அது எல்லாம் அந்த சாதிய உழவியலுக்கு எதிரான ஒரு கோபம் தான். ஏன் நான் இதை இப்படி கூட பாக்குறேன் என்ன அப்படின்னா, காந்தி அவர்கள் சட்டை கலற்றினார், அதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறது அப்படின்னு சொன்னதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நீங்க எல்லாம் சட்டை போட்டதுக்கு அப்புறம் நான் சட்டை போட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எதிர் நடவடிக்கையாக, அதாவது மக்கள் அவர் ஆண்ட பரம்பரையின் ஒரு பிரதிநிதித்துவத்தின் அடையாளமாக, நான் காந்தியை குறை சொல்லல, அப்படி நினைக்கக்கூடிய மனோநிலை படைத்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்க எல்லாம் எதுக்கு சட்டை போடுறீங்க, நீங்க எல்லாம் எதுக்கு செப்பல் போடுறீங்க, எப்படி செருப்பு போடுறீங்க? 499 ரூபா கொடுத்தா செருப்புங்க. பேட்டா கம்பெனிக்காரன் அமெரிக்காக்காரன் அவனே ரெடி பண்ணி நமக்கு வீட்டுக்கு போனாலும் டெலிவரி பண்றான். சரிங்களா? அமேசான்ல புக் பண்ணீங்கன்னா 500 ரூபாய் காசு இருந்தா போதும். ஆனா அந்த 500 ரூபாய் செருப்பை போட்டுட்டு இந்த தெருவுக்குள்ள போக முடியாதுங்கிற நிலைமை இன்னைக்கு வரல இருக்குது. சரிங்களா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு இழிவான சமூகத்துல
ஒருவருக்கு கொடுக்கப்படுகிற வரவேற்பையும் கூட விமர்சிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு திமிர், அதாவது ஒரு ரத்தத்திலேயே ஒரு திமிர் ஏறி போன ஒரு கூட்டத்தால் மட்டும்தான் முடியும். நான் இதை பெரும்பகுதி நேரங்களில் விசிக மற்றும் அஹ், ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதிகளுக்குள்ள குறித்து வருகிற விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, கீழே கமெண்ட்கள் அதிலே பாக்குறேன். அதுல நடக்கிற அந்த விமர்சனம் எல்லாம் திமுகவுக்கு கொத்தடிமை, திமிரியல் என்று சொன்னார் போய் அஹ், அறிவாலயத்தின் ஒட்டுத்தண்ணையில் அமர்ந்திருக்கிறார்னு சொல்றதெல்லாம் எல்லாமுமே இது வெறுமனே விசிகாவுக்கு மட்டும் இல்ல, திமுகவுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. திமுகவை ஒட்டி நிற்க எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. நீங்க அதே இது சார் இப்போ ம் இப்போ விசிக கட்சியில இருந்து அவருடைய தொண்டர்கள் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கொடுக்கணும்னு செஞ்சது விமர்சிக்கிறாங்கன்னா, ம் விஜய் அவர்கள் அவருடைய விமானத்துல போறாரு, இது சொகுசாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை விமர்சனம் செஞ்சாங்க. அப்படி ம் இருக்கும்போது அது லக்ஸுரினா இதுவும் லக்ஸுரி தானே அப்படின்னு அந்த கம்பாரிசனை எப்படி பாக்குறீங்க? அதாவது விஜய் வாழ்க்கை முழுவதுமே லக்ஸரி. விஜய் வாழ்க்கையே லக்ஸரி அண்ட் அந்த சொகுசு அதுலயே கழிக்கிறாரு. சரிங்களா? அவரு இங்க பனையூர் பங்களாவில இருந்து பரந்தூர் விமான நிலையம் இல்ல, ஆமா பரந்தூர் விமான நிலைய போராட்டத்திற்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள கார்ல தான் போறாரு. சரிங்களா? 3 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள காரில் செல்கிறார். பிஎம்டபிள்யூ கார் நினைக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி அவரு ஒரு இடத்துக்கு போறாருன்னா தனி விமானத்தில் போகிறார். கிட்டத்தட்ட அது சும்மா கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 72 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஒரு ட்ரிப்புக்கு செலவு பண்றாங்க. அப்ப அவ்வளவு பெரிய லக்ஸரி, அவ்வளவு பெரிய ஆடம்பரம் எல்லாவற்றையும் செய்யறாரு. அவருடைய வாழ்க்கை முழுவதுமே அப்படித்தான் இருக்குது. அவர் ஒரு திரைத்துறை நடிகராக இருந்து அதை செய்திருந்தால் யாரும் அதை பற்றி கேட்க போறது இல்லை. அதாவது ஒரு ஒடுக்கதில் இருந்து அதுக்கு மேலாக ஒருவர் தன்னை தங்களுடைய வரவேற்பை மக்கள், அதாவது தொண்டர்கள் காட்டுவதை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு, தன் வாழ்க்கை எல்லா நேரத்திலையும் சொகுசாகவே கட்டமைத்துக் கொள்வது என்பது வேறு. நீங்க திருமாவளவன் அவர்களையோ, நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன். இந்த இடத்துல நீங்க பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய தலைவரான அந்த வகுப்பின் தலைவரான இவர் இருக்கிறாரு ராமதாஸ் கூட, அவர் உழைப்பளவில் அவர்கள் சமரசமற்றவர்கள். நீங்க ராமதாசன் அவர்களுடைய ஆரம்ப காலத்தை பார்த்தீங்கன்னா அதிக கிராமங்களுக்கு சென்றவர் அப்படின்னா அது அந்த அளவுக்கு போயிட்டு பயணிச்சிருக்கிறார். சரிங்களா? ஆனா அதுக்கு பின்னாடி அவர் தேங்கி விட்டார். ஆனால் இன்னைக்கு வரையிலும் உழைத்து கொண்டும் ஓடிக்கொண்டும் தனக்குன்னு ஒரு குடும்பத்தை கட்டுவிக்காமலும், நல்லா புரிஞ்சுக்கணும், குடும்பத்தை உருவாக்கி அதை விட்டுட்டு தன்னுடைய விருப்பத்துக்கு தன்னுடைய சொகுசுக்காக அப்படிலாம் வாழல. தன்னுடைய சொகுசு சொந்தம் உறவு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அந்த ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்களின் விடுதலைக்காக போராடிட்டு இருக்கிற ஒரு நபர், அவருக்கு கொடுக்கப்படுகிற அந்த மரியாதையும், வாழ்நாள் உள்ள சொகுசு, வாழ்நாள் உள்ள பிரைவேசினா தன் கிட்ட யாரும் அணுகாமல், தூசி துரும்பப்படாமல், தன்னுடைய சுதந்திரத்தை துளியும் விட்டுக் கொடுக்காமல் வாழ்வதற்கு இல்லையா, அதுக்கும் வேற வித்தியாசம் இருக்கு. நீங்க இப்பவும் பாருங்க, திருமாவளவன் அவர்களுக்கு நேரம்னு ஒண்ணு கிடையாது. அவ்வளவு நேரத்தையும் தொண்டர்கள் விழாக்களுக்கே கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அது போக பொது விழாக்கள் எல்லாவற்றிலையும் கொடுப்பாரு. தனக்குன்னு ஒரு தனி நேரம் இல்லாத ஒரு நபர். பல்வேறு முக்கிய நபர்கள் இருந்தாலும் அதை விடவும் தன்னை எப்போதும் தொண்டர்களுக்கு மத்தியில் வைத்திருக்கிற ஒரு நபர். அதனால ஒரு வாழ்க்கையே சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நடிகரையும் தொண்டர்கள் கொடுக்கிற மரியாதையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தலைவனையும் ஒப்பிடக்கூடாது. இது எல்லாமே கூட நான் என்ன சொல்றேன், ஜாதி பார்க்காதீங்கன்னு விஜய் சொல்றாரு. அதோட பொருள் என்ன அப்படின்னா, நாங்கள் எந்த இடத்துக்கு வருகிறோம், எந்த இடத்திலிருந்து வருகிறோம், நதி மூலம் என்ன ரிஷி மூலம் என்ன என்பதை தேடாதீர்கள். என்ன காரணம் அப்படின்னா, நாங்கள் மேலிருந்து வருகிறோம், நீங்க கீழ இருந்து மேல வரீங்க. ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும்னா நீங்க சாதியை பாத்திரக்கூடாது இல்லையா? இப்ப நான் என்ன சொல்றேன், சாதி பார்க்காதீர்கள்னு பேசுகிற எல்லா பேருமே என்ன பேசுவாங்கன்னா சர்டிபிகேட்ல சாதி பார்க்காதான்னு பேசுவோம். நீ சமீபத்துல நீதிமன்றம் கூட என்ன சொல்லுதுன்னா சர்டிபிகேட் கொடுத்துருங்க, சர்டிபிகேட்டை ஒழிச்சிருங்க. இதெல்லாம் ஒரு திருட்டுத்தனமான வேலை.
இது இல்ல. சாதி பார்க்காதேன்னு பேசுறது சமூக வெளியில் சாதி பார்க்காதே, சமபந்தியில் உண்ணு, சமமாக வாழு, சம சமமாக பெண் கொடுத்து பெண் எடு, இதெல்லாம் தான் சமமா சாதி பார்க்காமல் வாழ்வது. சர்டிபிகேட்டில் சாதி பார்ப்பது என்பது இத்தனை நாளும் நான் ஒடுக்கப்பட்டிருந்தேன், இத்தனை நாளும் நான் ஒடுக்கி கொண்டிருந்தேன், ஒடுக்கப்பட்டவனுக்கு நான் உரிய மரியாதையை கொடுக்கிறேன், அவனுடைய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கிறேன். மரியாதை என்ன வணக்கம் போடுறது கிடையாது, பிரதிநிதித்துவம். அந்த பிரதிநிதித்துவத்தை கொடுப்பதற்கு தயார் இல்லை. அதற்கு தடையாக இருப்பது இந்த சாதி சான்றிதழ் தான். சரிங்களா? எந்த சாதி சான்றிதழையும் பார்த்து யாரும் ஜாதி பார்க்கறதே கிடையாது. யாராவது ஒருத்தர் சர்டிபிகேட்டை பார்த்துட்டு உங்களுடைய சாதியை இது பண்ணிருக்கிறாரா? கிடையாது. ஆனால் சாதி பார்க்கிறவர்கள் தெளிவா அவங்கள பார்த்த உடனே நீங்க எந்த ஊருக்காரங்க? ஓ, அந்த ஏரியாவா? அங்க குமரேசன் தெரியுமா உங்களுக்கு? குமரேசனுக்கு நீங்க என்ன வேணும்? குமரேசனுக்கு நீங்க அப்படி அப்ப அந்த ஏரியா இல்லையா? நீங்க அப்ப கீழத்தெருவா? கீழத்தெருல பால் பாண்டி இருப்பாரு, அவருக்கு என்ன வேணும்? அவர் இல்லையா? அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா இணைச்சு இணைச்சு கடைசியில கண்டுபிடிக்கிறவர்களும் முயற்சி பண்ணுவாங்க. ஒருவேளை நடக்கலாம், நீங்க என்ன ஆளுங்கன்னு படின்னு கேட்டுருவாங்க. இப்படித்தான் ஜாதி வேலை இது பண்றாங்களே தவிர ஜாதி பார்க்கிறவர்கள் தெளிவாக இருக்கு. நீங்க சமீபத்துல பழனியப்பன் பல கருப்பையா கொடுத்து கூறிய விமர்சனம் இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு நிதர்சனமான எளிய உண்மை உண்மை. சரிங்களா? சர்டிபிகேட்ல இருக்கிற சாதினால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது ஏன் உறுத்துது அப்படின்னு சொன்னா, அதனால் நசுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட எல்லா மக்களுமே உரிமை பெற்று மேல வர்றாங்க. அவரவர் பொசிஷன்ல இருந்து எதிர்க்கிறாங்க. பிற்படுத்தப்பட்டவர்கள் தலித்துகளை எதிர்க்கிறார்கள். உயர் சாதியினர், அதாவது முன்னேறிய சாதியினர் 2 பேரையுமே எதிர்க்கிறாங்க. தான் இழிவுபடுத்தப்படுறாங்கிற உணர்ச்சி கூட தெரியாமல் தான் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை இழிவுபடுத்திட்டு இருக்காங்க. அந்த இழிவுபடுத்தலுடைய ஒரு வடிவம் தான் அவர்களுடைய உடை, அவர்களுக்கு கிடைக்கிற மரியாதை, இதன் மேல் எல்லாம் வருகிற கோபம். அந்த கோபம் வன்மமாக மாறும், வன்மமாக மாறும். நீங்க கோட்டு சூட்டு போட்டுட்டு ஒரு 4 பேர் போட்டோ எடுத்து போட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களை எவ்வளவு இழிவாக சித்தரிக்கிறாங்கன்னு பாருங்க. அப்போ அதே இது பாருங்க, ஒரு அவர்களுக்கு தேவையான நடிகர்களோ அல்லது முக்கிய நபர்களோ கோட்டு சூட்டோடு போட்டோ எடுத்து போட்டுட்டா அது அவருடைய பிரைவேசிங்க அப்படின்னு 4 பேர், 4 முற்போக்காளர்கள் பேசுவாங்க. அது அவருடைய சுதந்திரம், அதுல நம்ம தலையிடுவோம். தனி விமானத்துல போறது கூட தன்னுடைய சுதந்திரம்னு சொல்லுவதற்கு 4 முற்போக்காளர்கள் தயாரா இருக்காங்கன்னா அப்ப அவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க பாருங்க. அது போக ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கிறாரு, அவரு ராஜா மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு அந்த சட்டையை புகழ்ந்து பேசுவதற்கும் தயாரா இருப்பாங்க. அப்போ மீசை, முறுக்கப்பட்ட மீசையும் அந்த கோட்டு சூட்டும் உனக்கு உறுத்துது, அதனால நீ இப்படி பேசுற ராஜா. நான் என்ன சொல்றேன், முதல்ல நீ உனக்கு மேல இருக்கிறவனால் காரி புளியப்படுகிறார். உனக்கு எதிரி உன் தலைக்கு மேல. சாதிய சிஸ்டத்துல எப்பவுமே காலுக்கு கீழே இருக்கிறவங்க மிதிக்கிறது ஈஸிங்க, அது எந்த சாதியா இருந்தாலும். ஆராசா சொல்றாரு, ஒவ்வொரு சாதியும் சொல்லி சொல்லி இவருக்கு கீழே இவரை மிதித்தால் அது சாதிய பார்ப்பனியம் சொல்றாரு. அப்ப அந்த அடிப்படையில் எல்லா சாதிக்கும் கீழே ஏதோ ஒரு சாதி இருக்குது, கடைசியில ஒரு சாதி அதை விட்டுருங்க. அப்போ ஒவ்வொரு சாதிக்கு மேலையும் மேலையும் 4 பேர் இருக்கிறான். 4 பேர் ஒரு மூஞ்சில மிதிச்சுக்கிட்டு இருக்கிறான், உன்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறான். உண்மையிலேயே நீ போராட வேண்டியது உன் காலுக்கு கீழே இருக்கிறவனுடைய வளர்ச்சியை பார்த்து வயிற்றறிவது உன்னுடைய வேலை அல்ல. உன் காலுக்கு கீழே இருந்து மேல வளர்ந்து வரானா அவனையும் சேர்த்து கூட்டிட்டு உன் தலைக்கு மேல உட்கார்ந்துருக்கானா அவனோடுதான் சண்டையிடணும். அவன் தான் எதிரி, அவன் தான் இந்த சிஸ்டத்துல அதிகமா பலன் பெறுகிறவன், அந்த சிஸ்டத்தை பாதுகாப்பதற்காக உழைக்கிறவன். சரிங்களா? அதனால இந்த விமர்சனங்களை, இந்த விஷயங்கள் தெரியாதவர்கள், அரசியல் தெரியாத தற்குறிகள், ஒரு சொகுசாக வாழ்க்கை வாழ்கிற ஒரு முன்னேறிய சமூகத்தை சேர்ந்த ஒரு நடிகரையும் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்து இவர்கள் தொண்டர்கள் கொடுக்கிற மரியாதை ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைவரையும் சமப்படுத்தி பேசுவதற்கு அவர்களுக்கு அரசியல் விழியோ சமூக விழியோ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளோ புரியவில்லை. அப்படி புரியாம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் விஜய் மாதிரியான ஆட்கள் நிற்கிறார்கள். உங்களுக்கு இந்த சமூக வேல்யூவே தெரியக்கூடாது. சரி, இப்போ இந்த மாநாட்டுல பல விஷயங்கள் பேசிட்டு வர்றாரு. அந்த வகையில வக்போர்டு பத்தியும் பேசியிருக்கிறாரு. ஏற்கனவே வக்போர்டு நிறைவேற்றப்பட்டாலுமே இப்போ வக்போர்டு பற்றிய அந்த இதை நீங்க நீக்கியே ஆகணும். அரசாங்கம் மதம் சார்ந்த ஒரு முடிவை இப்படி எடுக்கிறது தவறான விஷயம் அப்படின்றத
அந்த மாநாட்டுல வந்து திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. உங்களுடைய பார்வையில அதை எப்படி சொல்றீங்க சார்? ஏற்கனவே அதை நிறைவேற்றியாச்சு. ஆனாலுமே அதை வந்து மாத்தி அமைக்கணும்ன்றத வலியுறுத்துறாரு. அது எந்த அளவுக்கு மத்திய அரசாங்கம் அதை எடுப்பாங்கன்னு நினைக்கிறாரு அப்படின்றது. இல்ல, வக்ஃபு போர்டு அந்த திருத்த சட்டம்ங்கிறது ஒரு அநியாயமான சட்டம். வக்ஃபு போர்டு மட்டும் கிடையாது, பாஜக அரசு எதெல்லாம் வந்து செய்கிறதோ, அதுவும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக, காஷ்மீர் மக்களுக்கு எதிராக செய்கிற எல்லா விஷயமுமே ஏற்கனவே இருக்கிற விதிமுறைகளை, சட்டங்களை உடைத்து கொண்டு செய்கிற ஒரு அத்துமீறல். ஒண்ணும் இல்ல, உங்களுக்கும் எனக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. நீங்க இதுவரையிலும் செயல்படலாம், நான் இதுவரையிலும் செயல்படலாம்ங்கிற அந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சு தூரத்துக்கு போட்டுட்டு, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இதுதான் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்ற அந்த அந்த புதிய திருத்தம் அல்லது புதிய மாற்றம் இருக்குல்ல, இது உங்களுக்கு உரிமையற்றது அப்படின்னு சொல்லுகிற ஒரு அயோக்கியத்தனம். இப்படி செய்வதாக இருந்தால், இதைத்தான் வந்து பல்வேறு நிபுணர்களும் பல்வேறு அறிஞர்களும் அரசியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர்களுக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. நீங்க காஷ்மீர் உடைப்புல இருந்து எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, முத்தலாக்குன்னு சொல்லிட்டு இவர்கள் அத்துமீறியதாக இருந்தாலும் சரி, அல்லது சிஏஏ கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி, இப்போ சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த வக்ஃபு திருத்த மசோதாவாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே நாம ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறோம். அதுல திருத்தம் செய்வது என்பது காலத்தின் தேவைக்காக நிகழ்வது. ஆனா அதையெல்லாம் உடைச்சு தூரத்துக்கு போட்டுட்டு நான் சொல்ற ஒரு திட்டத்துக்கு வான்னு சொல்லி வலிந்து இழுப்பதற்கு இல்லையா, அது அக்ரிமெண்டை கிழிச்சு போடுற ஒரு செயல். அப்படி அக்ரிமெண்டை கிழிச்சு போடுறதாக இருந்தால் உங்களிடம் இது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல் கிடையாது, அரசுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அது எந்த நேரத்திலும் உங்களுக்கும் எனக்குமான அந்த உறவை துண்டித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கறத தான் காட்டுது. அதோட பொருள் என்ன, நீங்க இப்போ உதாரணத்துக்கு இப்ப எல்ஐசியில பணத்தை அள்ளி போட்டு வச்சிருக்கீங்க. நான் சும்மா சொல்றேன், உங்களுடைய வாழ்நாள் சேமிப்புகளை எல்லாம் எல்ஐசியில போடுறீங்க, அல்லது பிஎஃப்னு சொல்லக்கூடிய ப்ராவிடமெண்ட் ஃபண்ட்ல இருக்குது பணம். இதே மாதிரி அரசினுடைய நிறுவனங்களில் பணத்தை அள்ளி போடுறீங்க. அவர்கள் அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் தங்களுக்கு தேவையான முதலாளிகளுக்கு, குறிப்பா அந்தானி போன்றவர்களுடைய ஷேரை வாங்குறது, அவர்களுக்கு நேரடியாக உதவி செய்வது வங்கிகளால், இப்படியெல்லாம் செய்யறாங்க. திடீர்னு அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வருது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த அக்ரிமெண்ட்டை ஒரே நாளில் மாற்றி விட முடியும். உங்களுக்கு பணம் அது நாங்க கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லுவதற்கு கூட இவர்கள் தயங்க மாட்டார்கள். அப்போ எந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும் இப்படித்தான். இது ஏதோ சிறுபான்மையினருக்கு எதிராக நடக்கிறது. இது இஸ்லாமிய, இதெல்லாம் வந்து ஒரு ஆழம் பார்க்கிற இடம். நாம அந்த இடத்துல அனுமதி கொடுத்து 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 வந்துட்டோம்னா, ஒட்டுமொத்தமாவே உங்களுக்கு இருக்கிற உரிமைகளை ஒரு நாள் ஓவர் நைட்ல எல்லாவற்றையும் முடிச்சு விடுகிற வேலையை இந்த பாஜக செய்யும். இப்ப இதை இப்படி புரிஞ்சுக்கிட்டா ஒரு சங்கியால கூட இதை ஆதரிக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், ஏன்னா அவரும் பிஎஃப் போட்டிருப்பாரு, அவரும் வீட்டுல எல்ஐசி போட்டிருப்பாங்க, அவருக்கும் எல்லா பணமும் உள்ள கவர்மெண்ட்ல பணமாய் மாறி இருக்கும் இல்லையா. அப்போ இப்ப கூட அந்த தங்க நகை வைப்பதில் அதோட ரசீது கொடுத்தா மட்டும்தான் நீங்க வந்து தங்க நகை வந்து உங்களுடைய நகைன்னு நீங்க சொல்லி கிளைம் பண்ணி காசு வாங்க முடியும்னு சொன்னா, அதுல ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று, அதிகமான தொகைக்கு நீங்க வெளியில கொண்டு போய் வைப்பீங்க, சேட்டுகள் இந்த மாதிரியான பிரைவேட் செக்டர் வெண்டார்கள் அதிகமா வளருவாங்க, பவன் புரோக்கர்ஸ் வளருவாங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு, இந்த நகைக்கு நீ தான் உரிமையாளனா, அதை முதல்ல ப்ரூஃப் காட்டு அப்படின்னு சொல்லி உங்களை அத்தாரிட்டி காட்ட சொல்லுகிற அச்சுறுத்துகிற ஒரு வேலை. இதையே தான் நீங்க சிஏஏல செஞ்சாங்க. நீ இந்த பொருளுக்கு உரிமையாதாரனா, இதேதான். நீங்க ஒன்னும் ரொம்ப ஏதோ இந்துக்களுக்கு வேற மாதிரி நடக்கு, இஸ்லாமியர்களுக்கு அப்படிலாம் கிடையாது. பாஜக ஒடுக்குவதில் இந்து, முஸ்லிம், ஓபிசி, எம்பிசி எதையுமே வேறுபடுத்துவதில்லை. பார்ப்பனர்களுக்கு மட்டும் சிறப்பு சலுகை இருக்கு, அதை பத்தி தனியா பேசலாம். ஆனா நீங்க ரசீதை கொண்டு போனீங்க, நீங்க வந்து இந்த நிலத்துக்கு சொந்தக்காரரா அப்படின்னு வக்ஃபு போர்டு தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஒரு குற்றச்சாட்டு, அதுவும் கூட அது வந்து நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அந்த நிலங்களை அளவிடுகிறவர் அவரே தீர்ப்பை எழுதி கொள்ளலாம் அப்படிங்கிற அளவிற்கு, அவர் சொல்றதுதான் சட்டம் அப்படிங்கிற அளவிற்கு இந்த சட்ட திருத்தங்களை எல்லாம் கொண்டு வர்றாங்கன்னா, முதல்ல இஸ்லாமியர்கள் மேல் பரிசோதிக்கிறார்கள். அவர்களுடைய அதிகாரத்தை முழுவதுமாக செலுத்துகிற அந்த அயோக்கியத்தனம், அந்த ஃபுல் பவர், எல்லையற்ற சர்வாதிகாரத்தை செலுத்தி பார்க்கிற அந்த இடத்தை அங்கதான் வச்சிருக்காங்க. அதனால அதை எதிர்த்து போராட வேண்டியது
விடுதலை சிறுத்தைகளின் வேலை மட்டுமில்ல, மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனுடைய வேலை. இன்னைக்கு அவன் வீட்டை கொளுத்திட்டு இருக்கிறான், நாளைக்கு உன் வீட்டுக்கு வரமாட்டான்னு இது இல்ல. ஏற்கனவே பல்வேறு திட்டங்களில் இந்த பாஜக அரசு இப்படி நம்மளுடைய குடிசையில் கொள்ளி வைத்திருக்கிறது. இப்ப இந்த உணர்வோடு தான் ஒவ்வொரு மனிதனும் இதற்கு எதிராக போராட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை குறித்து விசிக பேசுகிறது. இது வெறுமனே ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்து அதற்காக பேசுவது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்துக்காகவும் பேசுகிறது. இப்படி புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாளைக்கு ஒரு இஸ்லாமிய அமைப்பு இதற்கு எதிராக பேசினாலும் கூட உண்மை என்பது பாஜக என்கிற ஒரு கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக நடக்கிற ஒரு போராட்டம். இதுல எல்லாரும் ஒன்றா நிக்கணுங்கிறது முக்கியம். அது மட்டும் இல்லாம மதச்சார்பின்மைங்கிற வார்த்தையை விசிக சொல்கிறது. அது ஒரு முற்போக்கு அமைப்பு. அது அந்த டேக்ல இருக்குது. மத நல்லிணக்கத்துக்காகவும் போராட வேண்டியது இருக்கு. இது மத நம்பிக்கை உடையவர்கள் செய்கிற வேலை. மதச்சார்பின்மை என்பது ஒரு அரசியல் புள்ளியில இருந்து விசிக செய்கிறது. மத நல்லிணக்கத்தை உருவாக்குறது. இன்னைக்கு திருப்பரங்குன்ற மலைக்கு எதிராக திட்டமிட்டு வன்மத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது பாஜக. அப்ப அதற்கு எதிராக எல்லாம் போராட்ட குணத்தோடு வெகு மக்கள் திரண்டள வேண்டும். வெகு மக்கள் திரண்டெழுவதுன்னு வெறும் முற்போக்கு பேசுகிறவர்கள் மட்டும் கிடையாது. நீங்க கோயிலுக்கே போகலாம், மசூதிக்கு போகலாம், சர்ச்சுக்கு போகலாம், நாங்கெல்லாம் ஒன்னாதாண்டா இருக்கிறோம்னு சொல்லி இந்த பாஜகவுக்கு எதிராக போராட வேண்டிய சமூகத்தில் தங்களை முன்னிறுத்தி கொள்ள வேண்டிய தேவை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது. அப்ப மத சார்பின்மைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விசிக போடுகிற மாநாடு மாதிரி அது எவ்வளவு முக்கியமோ அதற்கு சற்றும் குறையாதது மத நல்லிணக்கம்னு சொல்லி ஒரு ஆதீனம் கூட அதை அரேஞ்ச் பண்ணலாம். ஒரு ஒரு அமைப்பு 4 கிறிஸ்தவ அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் இந்து அமைப்புகள் சேர்ந்து இதை முன்னெடுக்கலாம். நாங்க எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத இவர்களுக்கு காட்டணும். ஏன்னா அப்படி இல்லை அப்படின்னா இவர்கள் சனாதனம் தான் மேலோங்கி இருக்கிறது, ஒடுக்குமுறை நியாயமானதுதான், கீழே இருக்கிறவன ஒடுக்கத்தான் செய்யணும் அப்படிங்கிற பொது உளவியலை எல்லாம் இவர்கள் இந்த மாதிரி முருகன் மாநாடு அந்த மாநாடுன்னு சொல்லி போட்டு நம்மை ஏமாற்றுவதற்கு களமிறங்கி இருக்கிறார்கள். இதற்கு எதிராக புரட்சிகரமாக செயல்பட வேண்டியது ஒவ்வொருத்தரும் வேலை. இது வெறுமனே விசிக அந்த பணியை ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த சங்கிகளுக்கு எதிராக கூடுதலாக வேலை செய்ய வேண்டும் என்பது கருத்து. ஓகே சார், இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.